நண்டு அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடித்த ஒரு உணவுனா நண்டு தான். மட்டும் நிக்க தெரியுது. ஆனால் இன்றைக்கி நம்ம உணவு அரசியலில் நண்டை பற்றி பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நாம் ஒன்றிய உயிரினத்தில் நண்டை பற்றி பார்க்க போகிறோம். நண்டுகள் எத்தனை வகையில் தான் இருக்குது? நண்டுகளுடைய பிரமிட்ஸ் என்னன்னு தெரியுமா? லட்சக்கணக்கில் ரோடை கிராஸ் பண்ணி போகக்கூடிய நண்டு ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? நண்டு சாப்பிட்றதுக்கு வாங்க போனீங்கன்னா எந்த நண்டு எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது கூட இந்த நண்டு பற்றி பார்த்தா தான் நமக்கு புரியும். இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி ஒன்றிய உயிரினத்தில் நாம் நண்டுகள் பற்றி பார்த்துருவோம். ஓகே, கமான். நண்டுக்கு மனுஷன் அடிமைங்க. அதோடைய டேஸ்ட்டுக்கா இல்லை அதோடைய ஷேப்புக்கா அப்படின்னு தெரில. எவ்வளோ விஷயத்தில் நண்டை பயன்படுத்தியிருக்கான். தமிழ் நண்டு கதை தெரிஞ்சா அண்ணா இப்படி பேச மாட்டீங்க. நண்டை வச்சு ஏகப்பட்ட ஓவியங்கள் இருக்குது, கதைகள் இருக்குது, கற்பனைகள் இருக்குது. ஏன் நம்ம மோனா படத்தில் கூட நண்டு தானே முக்கியமான ஒரு வில்லனாக கொஞ்ச நேரத்துக்கு வருவாப்புல. அதே மாதிரி நண்டு ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டத்தை கேன்சர் அப்படிங்கிற பேரில் தான் அழைக்கிறான். இந்த அளவுக்கு மனுஷனுக்கு நண்டு மேலே பிரியமாக இருக்குன்னா நண்டு எவ்வளோ முக்கியமான ஒன்றா நமக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். நண்டுக்கும் மனுஷனுக்குமான ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட காமெடிஸ்லாம் நடந்திருக்குங்க. நண்டை பிடிக்க போகிறேன்னு போய் நாக்கில் கடி வாங்கினவங்க, மூக்கில் கடி வாங்கினவங்கலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதே மாதிரி நண்டோட கத்தி சண்டை போட்ட விஷயம்ஸ்லாம் கூட இருக்குது. செம ஃபன்னாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு நாள் பாருங்கள். மனுஷங்களாகிய நமக்கு மட்டும் இல்லைங்க, இயற்கைக்கே நண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நண்டு கிடைச்ச எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒன்று. எங்கெங்கெல்லாம் எது கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நறுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நண்டுகள். அதுலேயும் அதிகமாக பாக்டீரியாஸ், சின்ன சின்ன உயிரினங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய வழக்கங்கிறது நண்டுக்கு இருக்குது. இப்படி ஒரு ஸ்கேவெஞ்சர் மாதிரி நண்டு இருக்கிறதுனால கடலையும் கடலை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பரப்பையும் பத்திரமா சேஃபாக க்ளீனாக வச்சுக்கிறதுல நண்டுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. உலகத்தில் கிட்டத்தட்ட 6500 7000 வகையான நண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன்னா, கண்டுபிடிக்கப்படாமலேயே எத்தனையோ வகையான நண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த மெரினா ட்ரென்ச் மாதிரியான இடத்துல இது வரைக்கும் மனுஷங்க போகவே முடியாத இடத்துலலாம் நண்டுகள் அதிக அளவுக்கு இருக்கலாம், வெவ்வேறு ஸ்பீசிஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ அதிகமான வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய இந்த நண்டுகளை 98 ஃபேமிலிஸாக பிரிச்சிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் படி பார்த்தோம்னா இது ஆர்த்ரோபோடாக்கு கீழே குரூஸ்டேஷியா அப்படிங்கிற ஒரு சப்ஃபைலம் கீழே குரூப் பண்ணியிருக்காங்க. இந்த குரூஸ்டேஷன்ஸ் கீழே வரக்கூடிய இன்ஃப்ராடஸில் முக்கியமான ஒரு பிரிவு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது உண்மையான நண்டுகள், நண்டு மாதிரியே இருக்கக்கூடிய நண்டுகள் அப்படின்னு 2 வகையில் இந்த நண்டுகள் இருக்குது. அது என்ன உண்மையான நண்டுகள், இன்னொன்று குரூப்பில் டூப்பு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த உண்மையான நண்டுகளை பிரக்யூரா அப்படின்னு சொல்லுவாங்க. டூப்ளிகேட் நண்டுகள் இருக்கு இல்லையா, ஃபால்ஸ் நண்டுகள், அதை அனமுரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ட்ரூ கிராப்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ஃபால்ஸ் கிராப்ஸ் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? பார்க்கறதுக்கு 2 பேர் நண்டுகள் மாதிரியே தான் இருக்கும். நண்டுன்னு நினச்சி தான் அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அது 2மே வெவ்வேறு விதமான உயிரினம். இந்த ட்ரூ கிராப்ஸ் அப்படிங்கிறதுக்கு 10 கால்கள் இருக்கும். ஆனால் அதோடைய ஃப்ரண்ட் கால் அப்படிங்கிறது கிளாஸாக மாடிஃபை ஆகிருக்கும். மீதி 4 பேர் ஆஃப் லெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு அது இருக்கும். ஃப்ளாட்டான அப்டமன் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அதோட வால் பகுதிங்கிறது அதோடைய உடலோட உள்ள டக்காக இருக்கும். அதே சமயத்தில் ஃபால்ஸ் கிராப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் ஃப்ரண்ட்டில் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் 3 பேர் ஆஃப் லெக்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதே சமயத்தில் அதுக்கு வால் பகுதி இருக்கும். அதுவும் நண்டுக்கு, ட்ரூ கிராப்ஸுக்கு இருக்கிற மாதிரியே உடலோட உடலாக ஒட்டிக்கிட்டு உள்ளே அமுக்கி வைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். இதுதான் வித்தியாசம். இதில் டக்குன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும்னா பேர் ஆஃப் லெக்ஸ் அப்படிங்கிறத எடுத்து வச்சோன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நண்டை பற்றி பேசும்போது நண்டு பேக்ரவுண்ட் இல்லைன்னா எப்படி? மிஸ்டர் ஜேம்ஸ் கேமராமேன் ப்ளீஸ். இப்போ நண்டு மேட்ருக்கு, அடுத்த மேட்ருக்கு வருவோம். இந்த ட்ரூ கிராப்ஸ் அப்புறம் ஃபால்ஸ் கிராப்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இந்த ட்ரூ கிராப்ஸ் லிஸ்ட்லாம் என்னென்னங்கிறத பார்ப்போம். நம்ம கடல் நண்டுன்னு வாங்கி சாப்பிட்றோம்ல, அந்த ப்ளூ நண்டு, அதே மாதிரி டன்ஸ்னஸ் நண்டு, ஃபிட்லர் நண்டு, ஸ்னோ நண்டு, இது எல்லாமே ட்ரூ நண்டு வகைகளில் வரும். ஃபால்ஸ் நண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்மெட் கிராப், கிங் கிராப், பொர்ஸ்லைன் கிராப், ஸ்குவாட் லாப்ஸ்டர், இது எல்லாமே ஃபால்ஸ் கிராப்ஸ் அப்படிங்கிறதுல வரும். நம்ம இந்த 4 பேர் ஆஃப் லெக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ட்ரூ நண்டில், அதுலேயும் சரி ஃபால்ஸ் நண்டுலேயும் சரி, அதில் கடைசி கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கால் பேருங்கிறது நீந்துறதுக்கு வசதியாக ஃப்ளாட்டாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃப்ரண்ட்டு கால்கள் கிளாவா மாதிரி இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய கால்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக நீந்துறதுக்கு வசதியாக அதுக்கு இருக்கும். இப்படி ட்ரூ ஃபால்ஸ்னு நண்டு சயின்டிஃபிக்கலாக பிரித்து வச்சுருந்தாலும் சாப்பிட்ற ஐட்டம்னு வந்துட்டா மனுஷன் அதை பார்க்குறதே இல்லை. சாதி மத பேதம் இல்லாமல் எல்லா நண்டையுமே போட்டு அடின்னு அடிச்சிடறான். 7000 வெரைட்டி இருக்கு இல்லையா, இந்த 7000 வெரைட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 700 வெரைட்டிங்கிறது இந்தியாவில் இருக்குது. அதில் ஒரு 400 வெரைட்டிங்கிறது சவுத் இந்தியாவில் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இந்த நண்டு இனங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்படி பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த வெரைட்டி ஆஃப் நண்டுகள்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வகையான நண்டுல இருந்தும்
தோராயமாக 2லேருந்து 10 டன் அளவுக்கு நம்ம வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி வெரைட்டிஸ் ஆஃப் நண்டூஸ் இருக்காங்களா, இதில் ஒரு சில நண்டு இனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக வித்தியாசமாக இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஹெர்மிட் நண்டுன்னு ஒரு நண்டு இருக்குது. இது வந்து ஒரு ஃபால்ஸ் நண்டு இனம். இந்த ஹெர்மிட் நண்டு எப்படி இருக்குன்னா, முதுகில் ஏதாவது ஒரு ஷெல்லை தூக்கிக்கிட்டு தான் சுத்தம். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நத்தையை பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி முதுகில் ஒரு ஷெல்லை வச்சுக்கிட்டு தான் இது நடக்கும். ஷெல்லு தான் அதுக்கு பாதுகாப்பு. இந்த ஷெல்லுங்கிறது அதோடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது மாடிஃபை பண்ணி வச்சுக்கும். இந்த ஹெர்மிட் நண்டுகள் இருக்குல்ல, இந்த ஹெர்மிட் நண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் பெருசாக இன்னொரு ஷெல்லுக்கு போகும். அது போகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னா, கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கக்கூடிய நண்டுக்கு விட அடுத்த சின்ன சைஸில் இருக்கிற நண்டு வரிசையில் இருக்கும். அதுக்கடுத்து இன்னொன்று அப்படின்னு வரிசையில் இருக்கும். இந்த நண்டு அந்த ஷெல்லை விட்டு கொஞ்சம் பெரிய ஷெல்லுக்கு போன உடனே அந்த காலியாகிற ஷெல்லுக்குள்ளே இவர் போயிடுவார். இவர் காலியாகிற ஷெல்லுக்குள்ளே அடுத்தவர் வருவார். இப்படி வரிசையில் நின்றுப்பாங்க. ஆஹா, அந்த வீடு வேக்கண்டாதரா விட்டுறாதரான்னு வரிசையில் நின்று அழகாக பிடிச்சிக்கும் அந்த இடத்த. உலகத்திலே ரொம்ப சின்ன சைஸ் நண்டு எதுனா பீ நண்டு. தப்படுத்துக்காரி, பட்டாணி அந்த பீ நண்டு. இந்த நண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 5 மில்லிமீட்டர் சைஸுக்கு தான் இருக்குமா. உலகத்திலே ரொம்ப பெரிய சைஸ் நண்டு எது தெரியுமா? ஜப்பானீஸ் ஸ்பைடர் நண்டு. அதோடைய மொத்த உடம்பையும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட 12லேருந்து 13 அடி நீளத்துக்கு இருக்கும். ஆனால் நீளம் தான் பெருசு, வெயிட்டு கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். ஒரு 20லேருந்து 30 கிலோக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பானுக்கு போகிறோம், இந்த நண்டை நம்ம சாப்பிட்றோம். நண்டுகள் எப்பவுமே சைடு வாக்கில் தான் நடக்கும், ஓடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக நண்டுகளால் ஃப்ரண்ட்லேயும் நடக்க முடியும். சைடில் நடக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சைடில் நடக்குது. ஃப்ரண்ட்டில் நடக்கும்போது அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ஒரு சில நண்டு இனங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நடக்கிறது தான் வசதி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஜப்பானீஸ் ஸ்பைடர் கிராப் இருக்கு இல்லையா, இது தன்னுடைய நீளமான காலை ஃப்ரண்ட்டில் வச்சு நடக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக லாங் டிஸ்டன்ஸுக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால. நண்டுகளுக்கு எப்பவுமே தனியாக வாழ்கிறது தான் பிடிக்கும். நான் ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியாக தான் சுற்றுவேன்னு தான் சுத்தம். நண்டுகள் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையால் அழைப்பாங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு சில நண்டுகள் கூட்டமாக சேரும், அதை கிராப் பிரமிட் அப்படின்னு அழைப்பாங்க. அது என்னது கிராப் பிரமிட்ஸ்? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நண்டுகளுடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை பார்த்துக்கணும். என்னென்னா, நண்டுகள் தங்களுடைய கூட்டில் இருந்து மோல்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நண்டு பார்த்தீங்கன்னா அதோட ஷெல் வந்து ஹார்டாக இருக்கும் இல்லையா, ஆனால் அந்த ஷெல்லிருந்து மொத்தமாக தன்னுடைய உடம்பை வந்து வெளியில் எடுத்துக்கிட்டு வெளியில் வரும் நண்டு. இது ட்ரூ ஃபால்ஸ் நண்டுகளுடைய எல்லா இனங்களுக்குமே பொருந்தும். தன்னுடைய வாழ்நாளில் குறைந்தது ஒரு 3லேருந்து 4 முறை வந்து நண்டுகள் இப்படி தன்னுடைய கூட்டிலிருந்து வெளியில் வரும். ஒவ்வொரு முறையும் அது வெளியில் வரும்போது அதோடைய உடம்பு வந்து குழந்தையோடைய சாஃப்ட்னஸ் அளவுக்கு இருக்கும். ஒரு 4-5 நாள் ஆனதுக்கு அப்புறமா தான் ஓரளவுக்கு ஹார்ட்னஸ்ங்கிறது அந்த ஷெல்லுக்கு வரும். இப்படி தன்னுடைய ஷெல்லுலேருந்து ஒரு நண்டு வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறது ப்ரெடேட்டர்ஸுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில நண்டு இனங்கள் வெளியில் வந்த கூட மண்ணில் போட்டு புதைக்கிற வழக்கத்தில் கூட இருக்குது. இந்த ஷெல்லிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வந்து நண்டுகளுக்கு இருக்கு இல்லையா, அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரமிட் அப்படிங்கிறத ஒரு நண்டு இனம் உருவாக்குது. டஞ்சனஸ் கிராப் அப்படிங்கிற அந்த கிராப் வந்து கடலுக்கு அடியில் என்ன பண்ணுன்னா, மாசாக ஒன்று மேலே ஒன்று சேர்ந்து ஒரு மலை மாதிரி உருவாக்கும். AAA படத்தில் பார்த்தீங்கன்னா கைதிகள் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுவாங்கல்ல, அதே மாதிரி தான் நண்டுகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுந்திருக்கும். ஏன்னா இந்த நண்டுகள் எல்லாமே அதே டைமில் தன்னுடைய கூட்டிலேருந்து வெளியில் வந்திருக்கும். அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எப்போ வேணால் அது இரையாயிடும் அப்படிங்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்றா ஒற்றுமையாக அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுந்திருக்கும். இதை பார்க்கும்போது ப்ரெடேட்டர்ஸ்லாம் பயந்து இது வேறு ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது, நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு தப்பிச்சு ஓடிடும். அதே மாதிரி இன்னொரு கிராப் என்ன இருக்குது, இதோட பேர் கோகனட் கிராப்னு சொல்லுவாங்க. இதுக்கு திருடன் நண்டு அப்படிங்கிற பேர் இருக்குது. ஏன் அந்த பேர்னா, தரையில் எது கிடந்தாலும் இது தூக்கிட்டு போயிருமா. அதனால் இது இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்குன்னா அங்கே ஏதாவது தரையில் விழுந்து கிடந்ததுன்னா அந்த நண்டு தூக்கிட்டு போயிடுது அப்படிங்கிறதுனால இதுக்கு திருடன் நண்டுங்கிற பேருங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த கோகனட் கிராப் பார்த்தீங்கன்னா மரத்திலே ஏறும். இது அதிகமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிடக்கூடிய வழக்கத்தில் தான் இருக்குது. இன்னும் கோகனட்டை சாப்பிட்ட மாதிரியான விஷுவல்ஸ் நமக்கு தெரியல, ஆனால் தொடர்ந்து ஆராய்ச்சியில் வந்து இருக்காங்க. இந்த கோகனட் கிராப்புடைய கிளாஸ் தான் இருக்கிறதுலேயே, அதாவது நண்டு இனத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கிளா இதுக்கு தான் இருக்குது. ஒரு சிங்கத்துடைய பிடிக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்குமோ அதே அளவுக்கான பலம்ங்கிறது இந்த கோகனட் கிராப்புடைய கிளாக்கு இருக்குது. அதே மாதிரி கோஸ்ட் கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா சைடு வாக்கில் பயங்கர வேகமாக ஓடக்கூடிய கிராப்ஸ். இது 1 மணி நேரத்துக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா. அதனால் இதை ஈஸியாக ப்ரெடேட்டர்ஸால் வேட்டையாடவே முடியாது. நண்டுகள் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் என்னென்னா, அதை ஏதாவது ஒரு விலங்கு வேட்டையாடுது அப்படின்னா காலை பிடிச்சிருச்சுன்னா காலை உதறிட்டு அதால் ஓடிட முடியும். அதே மாதிரியான இன்னொரு காலை அதால் வளர்த்துக்க முடியும். ஆனால் அது இழந்துச்சு இல்லையா,
அதே மாதிரியான ஸ்ட்ரென்த்தோட இந்த புது கால் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் அது ஒரு சும்மா டம்மியான கால் மாதிரியோ இல்லைனா கிளா மாதிரியோ தான் இருக்கும். டம்மியான கிளா அப்படின்ன உடனே இன்னொரு நண்டு ஞாபகத்துக்கு வருது. ஃபிட்லர் நண்டுகள் பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரு பக்க கிளா மட்டும் பெருசாக இருக்கும், இன்னொன்று சின்னதாக இருக்கும். சண்டை போடுறது இந்த ஒரு கிளா வச்சு தான் இருக்கும். அப்பப்போ இந்த ஒரு கிளா வந்து சண்டையிலையோ இல்லை ப்ரெடேட்டர்ஸுக்கிட்டேயோ மாட்டி காணாமல் போயிடும். டூப்ளிகேட் கிளா வச்சு தான் அவர் சீன் போட்டுக்கிட்டு இருப்பார். சட்டை கிழிஞ்சிருக்கு, சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய. இந்த ஒரு பக்க கிளா பெருசாக இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் பெண்களை கவர்றதுக்கு அவர் ட்ரை பண்ணுவார். எப்படின்னா ஒரு ஹாய் சொல்லுவார், ஹாய் ஹாய் அப்படின்னு தான் சொல்லுவார். ஹாய் ஒர்க் அவுட் ஆகுது. ஃபீமேலுக்கு இப்படி கை காட்டி தூது விடுவாருன்னு ஒன்று அடுத்த மேட்டருக்கு வந்துடுவோம். நண்டுகளுடைய கபி கபி எப்படி அப்படின்னு. நண்டுகளில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பல இனத்துடைய நண்டுகளில் பெண் நண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தான் மேட்டிங் அப்படிங்கிறத செஞ்சுக்கும். ஒரு ஆண் நண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக ஜாலியாக தான் சுற்றிட்டு இருப்பார். மைனர் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் தானே. ஆனால் பெண்ணுக்கு அது ஒரு முறை தான். அப்படி ஒரு முறை மேட்டிங்லேயே ஒரு ஆண் நண்டுடைய உயிரணுவை தன்னுடைய உடலில் கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் பாதுகாத்து வச்சு அதன் மூலமாக முட்டைகளை உருவாக்கி குஞ்சுகளை பொறிக்கும் பெண் நண்டு. சரி, இந்த பெண் நண்டுங்கிறது எத்தனை முட்டை போடும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண் நண்டு பெண் நண்டுங்கிறது எப்படி வித்தியாசப்படுத்துறதுங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் நண்டு வாங்குறதுக்கு இனிமேல் போனீங்கன்னா நண்டு அப்படியே பரட்டி போடுங்க. அதோடைய வயிற்று பகுதியில் டீ மாதிரியான ஷேப் இருந்தது அப்படின்னா அது ஒரு ஆண் நண்டு. அதுவே முக்கோணம் மாதிரியான ஷேப்பில் இருந்ததுன்னா அது ஒரு இளம் பெண் நண்டு. அதுவே கொஞ்சம் ரவுண்டான ஷேப்பில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் வயசான ஒரு பெண் நண்டு. ஏன் பெண் நண்டுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னா அதில் தான் பெண் நண்டு தன்னுடைய முட்டைகளை பாதுகாக்கும். நீங்கள் கடையிலலாம் பார்த்துருப்பீங்களே, அதோட வயிற்று பகுதியை பொழந்து வச்சுருப்பாங்க, ஒரே மண் மாதிரி இருக்கும்னு. அதெல்லாம் முட்டைங்க. இது எப்படி முட்டை போடும் அப்படின்னா, பொதுவாக நிலத்து பகுதியில் வாழக்கூடிய நண்டுகள் பார்த்திங்கன்னா முட்டை போடுறதுக்காக மட்டும்தான் கடலுக்கு போகும். கிறிஸ்மஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்டில் சிகப்பு கலரில் ஒரு நண்டு இருக்கும். இதை கிறிஸ்மஸ் ஐலாண்ட் நண்டுகள் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த நண்டுகள் பார்த்திங்கன்னா வருஷம் பூராவுமே நிலத்தில் தான் அது வாழும். ஆனால் வருஷத்தில் ஒரு தடவை கடலை நோக்கி அது ஓடும். அப்படி ஓடுறத பார்த்திங்கன்னா சும்மா 1-2 இருக்காது, லட்சக்கணக்கில் அது ட்ராவல் ஆகும். அதனால் அந்த நண்டுகள் போகிறதுக்காகவே ஸ்பெஷலான பாசேஜஸ்லாம் அங்கே உருவாக்கியிருக்காங்க. இப்படி கடலை நோக்கி போகக்கூடிய அந்த பெண் நண்டு தண்ணியில் இறங்கினதுக்கப்புறமா உடம்பை சும்மா குலுக்குன்னு குலுக்கும். அப்படி குலுக்கிறதுல அந்த முட்டைகள்லாம் அந்த வயிற்று பகுதியிலேருந்து அப்படியே கடலில் வந்து விழும். இப்படி விடக்கூடிய முட்டைகள் எவ்வளோ இருக்கும்? ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஒரு சில நண்டுகள் நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா 7 லட்சத்துலேருந்து 2 மில்லியன் அளவுக்கான முட்டைகள் கூட வெளியில் வருமா. அப்படி வரக்கூடிய அந்த முட்டைகள் இம்மிடியேட்டாக பொரிச்சு சின்ன சின்ன குட்டி குட்டி நண்டுகளாக அது நகர ஆரம்பிச்சிடும். இப்படி வெளியில் வரக்கூடிய அந்த நண்டுகள் இருக்கு இல்லையா, இது பல நேரத்தில் மற்ற உயிரினங்களுக்கு சாப்பாடாக மாறிடும். தப்பி தவறு பொழைச்சி வர நண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம பிளேட்டுக்கு வந்துடும். இதில் இந்த நண்டுகள் எப்படி நிலத்துலையும் நீரிலையும் வாழக்கூடிய வகையில் அடாப்ட் ஆகிருக்கு. அது இன்றைக்கி நேற்று இல்லைங்க, ஒரு 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எவல்யூஷன். டைனோசர்கள் இந்த பூமியில் வாழ்ந்த காலகட்டத்திலேருந்தே இந்த நண்டுகள் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது எவால்யூஷன் ஆகிட்டே வந்துகிட்டே இருந்திருக்கு. இன்றைக்கி நண்டுகள் பல இடங்களில் பறந்துருக்கு. நல்ல நீரில் வாழக்கூடிய நண்டுகள், ஆற்று நீரில் வாழக்கூடிய நண்டுகள், கடலில் வாழக்கூடிய நண்டுகள்னு ஏகப்பட்ட நண்டுகள் வந்து பிரிஞ்சிருக்கு. இதில் பல நண்டுகள் நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய நண்டுகளாக இருக்குது. இந்த நண்டுகளுடைய உடல் அமைப்புகளில் ஒரு சில நண்டுகள் வந்து வெளியில் நிலத்தில் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லங்ஸ் அடாப்டேஷனோட மாறி இருக்கு. அதே சமயத்தில் பல நண்டுகளுக்கு நிலத்துலையும் நீர்லையும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கேற்ற மாதிரி மாடிஃபைட் கில்ஸுங்கிறது அந்த நண்டுகளுக்கு இருக்குது. இப்படி இயற்கையே இந்த நண்டுகளுடைய சர்வைவலுக்கு ஏற்ற மாதிரி எவல்யூஷனை தந்திருக்கு. அதே சமயத்தில் இந்த நண்டுகள் இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி சர்வைவ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ வித்தைகளை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கோகனட் நண்டுகள். அதே மாதிரி பல நண்டுகள் மரத்தில் ஏறதுக்கு அடாப்ட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மேங்க்ரூவ் நண்டுகளை நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு சில நண்டுகள்லாம் கேமோஃப்ளாஜில் கில்லாடியான நண்டுகளாக இருக்குது. ஸ்பாஞ்ச் நண்டுகள்னு ஒரு நண்டுகள் இருக்குது. இந்த கடலில் இருக்கவங்களே ஸ்பாஞ்சஸ், இந்த ஸ்பாஞ்சஸை தனக்குடைய பாதுகாப்புக்காக இந்த நண்டுகள் மாற்றிடும். அந்த ஸ்பாஞ்சஸில் தன்னுடைய உடல் பொருந்துற அளவுக்கு ஓட்டை போட்டு அதில் வந்து அதனுடைய உடலை சுருக்கி அது வந்து ஏதோ ஸ்பாஞ்சு நகர்ற மாதிரி நகர்ந்து போகும். அதுலேயே ஒரு சில நண்டுகள் பார்த்திங்கன்னா தன்னுடைய கால்கள் எல்லாத்துலேயும் கூட அந்த ஸ்பாஞ்சை வந்து ஒட்ட வச்சுக்கிட்டு அப்படியே ஏதோ ஸ்பாஞ்சு தான் மிதந்துக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தரும்.
நண்டுகள் ஒன்றுக்கு ஒன்று சைகை மொழியில் அதிகமாக பேசிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில நண்டுகளுடைய கண்கள் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கெல்லாம் பெரிஸ்கோப் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த நண்டுகளுக்கு இருக்கக்கூடிய கண்கள் வந்து அதுக்கு 360 டிகிரி அளவுக்கான விஷுவல் தருமா. குழிக்குள்ளே உட்காந்து வெளியில் அந்த கண்ணை மட்டும் நீட்டி ஏதாவது ஆபத்து இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த நண்டுகள் வெளியில் வருமா. அதே மாதிரி கடலோரத்தில் இருக்கக்கூடிய நண்டுகள்லாம் குழி பறித்து அந்த குழிக்குள்ளே தான் வாழும். இதே மாதிரி தான் பொதுவாக எல்லா நண்டுகளுமே இதே மாதிரியான ஒரு குழிக்குள்ளேயோ இல்லை பொந்துக்குள்ளேயோ பாறைகளுடைய இடுக்குகளுக்குள்ளேயோ வாழக்கூடிய தன்மை கொண்டது. இப்படி நண்டுகளுடைய ஃபேக்ட்ஸை அடுக்கிக்கிட்டே போகலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய நண்டுகளுக்கு பின்னாடி இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. இதில் எந்த நண்டு சாப்பிட்டா இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஆண் நண்டுங்கிறது சதைப்பிடிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நண்டு. உங்களுக்கு நிறைய ஃப்ளஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆண் நண்டை சூஸ் பண்ணிடுங்க. நண்டில் எப்படி ஆண் நண்டு பெண் நண்டு பார்க்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் ஆண் நண்டுக்கு சதைப்பிடிப்பு அதிகம். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும், சதை எனக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெண் நண்டு வாங்க. ஸோ இனிமேல் நண்டு எடுத்து போடும்போது சும்மா கண்ணை முடிக்கிட்டு இதை எடுத்து போடுவோம் அப்படின்னு போடாமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நண்டு எடுங்க. இதில் இந்த நண்டை எடுத்து வாங்கிறது மட்டும் இல்லை, நண்டை சமைக்கிறதுலையுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான டிஷ்ஷுங்கிறது நண்டுக்கு இருக்குது. நண்டை மனுஷன் எப்போ சாப்பிட ஆரம்பித்தான், நண்டை வச்சு என்ன மாதிரியான ஆராய்ச்சிலாம் சமையல்லாம் அவன் செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத இன்னொரு நாள் உணவு அரசியலில் நண்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரியா? அதுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துக்கிங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். Bye.